நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஆண்ட்ராய்டோட செட்டிங்ஸோ, ஆப்ஸோ எதையும் நம்ம பார்க்க போறதில்ல. ஒரு சின்ன மெசேஜ், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, வழக்கம் போல வீடியோக்கு லைக் குடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்மளுடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் பேர்ல ஒரு டெலகிராம் அக்கவுண்ட் இருக்கு. அதோட லிங்க்க நான் கீழ குடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்க YouTubeஓட நோட்டிஃபிகேஷன மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, டைரக்ட்டா அங்க கேட்ச் பண்ணிடலாம். என் பேரு சையத். நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா கவனமா கேளுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க அதிகமா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஆப்பிள் தங்களுடைய ஆப் ஸ்டோர்ல டெவலப்பர்ஸ்க்கு ஒரு புதிய விதிய வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது என்னன்னா, நீங்க அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய டேட்டாவையும் நீங்க அப்லோட் பண்ணணும். அதாவது உங்களுடைய ஃபார்மை ஃபில் அப் பண்ணணும். அது எந்த மாதிரி ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த மாதிரி டேட்டாவை யூசர்ஸ்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவீங்க, உங்களுடைய பாதுகாப்பு தன்மை எப்படி அப்படிங்கிறத வந்து யூசர்ஸ்க்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆப்பிள் டெவலப்பர்ஸ்க்கு வச்சாங்க. அவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஆனா கதையே வேறங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல. அந்த மாதிரி ஒரு செட்டப்பே நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல பார்க்க முடியாது. நீங்க ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் உங்களுடைய ஃபோன்ல எந்த மாதிரி டேட்டாவெல்லாம் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விவரங்கள் எதுவுமே இருக்காது. நம்ம ஒரு அப்ளிகேஷனை பார்ப்போம், நல்லா இருக்கா, இன்ஸ்டால் பண்ணிடுவோம், பயன்படுத்திடுவோம். பட் அந்த அப்ளிகேஷன் நம்முடைய ஃபோன்ல எதெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சில சமயங்கள்ல நம்ம டேட்டாவை திருடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கு. ஸோ அதை வந்து வரக்கூடிய நாட்கள்ல பூர்த்தி பண்ண போறாங்க இந்த கூகுள் நிறுவனம் த்ரூ கூகுள் பிளே ஸ்டோர் வழியா. கூகுள் பிளே ஸ்டோர்ல யாரெல்லாம் அப்ளிகேஷன் வந்து அப்லோட் பண்றாங்களோ அவங்க ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபார்ம் இருக்கு. அதாவது டேட்டா சேஃப்டி அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்கு. அதை கண்டிப்பா அவங்க ஃபில்அப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபார்ம்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு இமெயில் ஐடி இருக்கும், அட்ரஸ் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பதிவு பண்ண வேண்டி வரும். அது மட்டும் இல்லாம கூடுதலா நிறைய விஷயங்களை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அது எந்த மாதிரினா, உங்களுடைய லொகேஷனை அவங்க ட்ராக் பண்ணுவாங்களா, அதே நேரத்தில் உங்களுடைய அந்த வெப் ஆக்டிவிட்டியை வந்து ட்ராக் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி வந்து 2-3 ஐட்டங்களை வந்து அவங்க பிரித்து பகுதியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை அந்த டெவலப்பர் கண்டிப்பாக பதிவிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக நம்ம ஒரு அப்ளிகேஷனை நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணும்போது நம்ம டேட்டா சேஃப்டி சென்டரில் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஜெனுவனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அதாவது இவர் வந்து நம்முடைய ஃபோனில் எதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிக்காத விஷயங்களை இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்துது அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நம்ம தவிர்த்திடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மை வந்து கூகுள் பிளே ஸ்டோர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கூகுள் பிளே கன்சோல் அவங்களுடைய அந்த அப்ளிகேஷனை வந்து அப்லோட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஃபார்மை ரெடி பண்ணியிருக்காங்க. அதை ஃபட்டாஃபட் இந்த டெவலப்பர்ஸ் ஃபில்அப் பண்ண இருக்காங்க. ஒருவேளை இதை தவறிட்டா அவ்வளோதாங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய கணக்கு முடக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து அவங்களால வந்து அப்ளிகேஷன் அப்லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்ட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு காலக்கெடுவும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சில டெவலப்பர்ஸ்க்கு வந்து 10 இருக்கும், 15 அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஒரு சில டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்கும். ஸோ அவங்களாம் ஈஸியாக ஃபில்அப் பண்ணிடுவாங்க. 10, 15 உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால பிப்ரவரி 2022 வரைக்கும் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள இந்த ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிடணும் அப்படிங்கிற விவரங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட லாஸ்ட் டேட்னு இருக்காங்க, ஏப்ரல். இதை பற்றி ஃபுல் ஆய்வறிக்கை நடத்துவாங்க அப்படின்னு இருக்காங்க. ஒன்ஸ் இந்த ஃபார்மை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா தொடர்ச்சி அவங்களுடைய அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் நிலைச்சி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. அது அப்புறம் தான் தெரியும், ஏப்ரலுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த ஏப்ரல் 2022 ஃபார்ம் வந்து அப்ரூவ் பண்ணுறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரி நடவடிக்கை இந்த கூகுள் எடுக்கும் அப்படிங்கிறது தெரியப்படுத்தலை. ஸோ வரும் நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூடிய விரைவில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணால் எந்த மாதிரி டேட்டாவெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரங்களை
இனி வரக்கூடிய நாட்களில் தெரிஞ்சுக்கலாம். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பயனுள்ள மெசேஜாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் இதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.